ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதோட பேக் பார்ட் கட் பண்ணுறது நம்ம சேனலில் இருக்குது, போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸ் தான் நம்ம வந்து பேக் பார்ட்டு கட் பண்ணது. சரிங்களா? இந்த ப்ளவுஸு ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பேக் பார்ட்டை எடுத்து நம்ம ஷோல்டர் பக்கம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சைடு எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு தடவை எல்லா பக்கமும் சுருக்கம் இல்லாமல் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த கார்னர்லேயே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே அளவு தான். அதனால நெக்குமே நம்ம அதே அளவாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த நெக் பீஸை வச்சு நம்ம அந்த வளைவுக்கே வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஊக்கு பீஸ் வச்சு நம்ம மடித்து தைக்கிறப்போ நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ நெக்கு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து ஆர்ம் ஹோல் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த ஓப்பன்லாம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? கீழே எவ்வளோ அளவு இருக்குதுன்னு, ஏன்னா பட்டி வெட்டுறப்போ இந்த அளவு நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக கீழே எவ்வளோ லென்த்து, பேக் சைடு எவ்வளோ லென்த்துன்றதை செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம விடணும் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் சைடு 1/2 இன்ச்சு, சென்டரில் ஆர்ம் ஹோல் அந்த வளைவு வர்ற இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு வளைவு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம், ஆர்ம் ஹோல் 1/2 இன்ச்சு வளைவு மார்க் பண்ணிட்டோம், நெக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உள்பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க. கொக்கி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே மடிச்சிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஷோல்டரோட எட்ஜில் வச்சுட்டு நம்ம இழுத்துட்டு இது இந்த இடத்துல முடியுது பாருங்கள், அதையும் விரித்து விட்டுக்கணும். விரித்து விட்டு நம்ம எந்த இடத்துல முடியுதுன்னு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல முடியுது. சரிங்களா? இது வந்து சென்டர் டாட்டு. அடுத்தது ஓப்பன் சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பட்டி எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஊக்கு பீஸ் இருக்கிற பக்கம்தான் அளக்கணும். 1/4 இன்ச் வந்து கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பட்டி பீஸ் ஜாயிண்ட் ஆகுது, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் சைடு எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது ஜாயின்லேருந்து நம்ம வச்சோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வருது, இந்த இடத்துல தையல் முடியுது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அப்போ 1 இன்ச்சு நம்ம கீழே நம்ம மார்க் பண்ணதை விட 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் கீழே. அதே மாதிரி ஓப்பன் சைடும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1 இன்ச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது 1 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக அதை வந்து நம்ம இந்த 3 டாட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். சரிங்களா? இப்போது சென்டரில் நம்மளுக்கு டாட் எவ்வளோ அகலம் நம்ம அந்த சென்டர் டாட்டு பிடிக்கணும் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து நம்மளுக்கு பட்டியிலேருந்து எவ்வளோ ஓப்பன் இருக்குது, நம்மளுக்கு 3 இன்ச் இருக்குதுங்களா. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3/4க்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது சென்டர்லேருந்து எவ்வளோ, ஒரு 1/4. அதில் நீங்கள் அந்த டாட்டு மடிச்சிருக்கிறது அளந்து பார்த்திங்கன்னா தெரியும். 1/4 மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 1/4 போக மீதி எவ்வளோ இருக்கும், இந்த 3ஐயும் நம்ம பிடிச்சி தைச்சிட்டோம்னா அந்த டாட்டுக்கு அப்புறம் சென்டர் டாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 4.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம வச்சு பார்த்தோம்னா
லாஸ்ட்லேருந்து 4.5 இன்ச்சு இது வந்து தையலுக்கு. அப்போ நம்ம கரெக்டாக இருக்குது நம்ம மார்க் பண்ணது. இப்போ நம்ம லைன் போட்டது மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கிடச்சிரும். சரிங்களா? ஆர்ம் ஹோல் சைடு நம்ம 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு வளைவு போட்டிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் பீஸோட அளவு பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட்டு. அப்போ நம்ம வந்து துணியை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு கழுத்து பீஸுக்கு பட்டி பீஸுக்கெலாம் துணி இல்லாமல் போயிடும். இப்போ இந்த கழுத்து பீஸு பாருங்கள் ஜாயிண்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து ஜாயிண்டான மாதிரி இருக்கும். இந்த பீஸை வந்து நம்ம ஒரு ஹூக்கு பீஸுக்கு, அப்புறம் பட்டி பீஸுக்கு, ஐப்பட்டிக்கு, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதிலிருந்து வர துணியை தான் வச்சுக்கணும். நம்ம வந்து சும்மா இஷ்டத்துக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. கடைசியில் துணி பத்தாமல் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க